பூவு ஒரு முழமா? ஓகேக்கா, சூப்பர்க்கா சூப்பர்க்கா. வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது பர்கூர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய பர்கூர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஏரியாவை பார்த்துட்ருக்கீங்க. இங்கே நாம் ஃபஸ்ட்டு ஷூட் வந்து பார்த்திங்கனாக்கா பர்கூர் பஸ் ஸ்டாண்டை தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ பர்கூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரானரியான பாய்லர் டீ. ஸோ இந்த பாய்லர் டீ நமக்கு ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். வழக்கமாக நம்ம சாப்பிட்றது தான். ஸோ இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து கண்டினியூட்டியாக இருக்கும். இந்த பக்கம் இந்த புளிய மரம் தாங்க ஸ்பெஷல். ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே படர்ந்து 2 ரோடையுமே இணைக்கிற மாதிரி, அப்படியே நிழல் தர்ற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கிளிப்பிங் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தா தான் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட்ஸாக நான் எடுத்து போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரோடே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப ப்ராடாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே ஒரு சின்ன ஏரியா தான் இது. ஆக்சுவலி பர்கூர் ஒரு தொகுதி தான், எம்எல்ஏ தொகுதி தான். இருந்தாலும் இந்த ஏரியா ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு குட்டி சூரத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ துணிக்கடைங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். நீங்கள் வந்து ஹோல்சேல் ரீட்டைல் நீங்கள் ஒரு துணிக்கடை வைக்கிறீங்க அப்படின்னா கூட இங்கே வந்து நீங்கள் ஒரு துணிக்கடைக்கு தேவையானது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பர்சனலாக உங்களுடைய வீட்டில் விசேஷம் நடக்குது, கிரகப்பிரவேசம் இல்லை மேரேஜ், பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் இங்கே வந்து நீங்கள் துணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த கிளிப்பிங்குமே நம்ம வந்து போட்டிருக்கிறோம். ஸோ நேற்று போட்டிருக்கோம், அந்த வீடியோவை நீங்கள் போய் பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக நம்ம வந்து இப்போது டீ சாப்பிட்டு போகிறோம். ஸோ டீ சாப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பிக்கஸ்ட் மார்க்கெட் ஏரியா ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும். அதை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம போக போகிறோம். வாங்க. இந்த கிளிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் அந்த பஸ் ஸ்டாண்டு ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் மெமரி. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு வந்து கிளிப்பிங்கை எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது ஃபுல்லாக ரவுண்ட் அடிப்போம். ஸோ ஹே எவ்ரிவன், வணக்கம். இன்றைக்கி நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்கூரில் இருக்கோம். பர்கூர் சூப்பரான ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஏரியாங்க. நான் இங்கே ஒரு கிளிப்பிங் எடுத்துருக்கிறேன். ஒரு பாட்டிமா கடை இங்கே இருக்குவாங்க, டீ கடை வித் பஜ்ஜி கடை ரெண்டுமே இருக்கும். ரொம்ப சூப்பராக போடுவாங்க. அவங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா 4 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து சண்டே கொஞ்சம் ஏன்னா நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுற்றி பார்க்குறதுக்குன்னு பெருமளவில் வந்து இங்கே ஏரியாவில் வந்து டூரிஸ்ட் பிளேஸில் எதுவும் கிடையாது. என்ஜாய் பண்ணுறதுனா சினிமா தேட்டர், அதுவும் லக்ஸுரியான சினிமாஸ்னால் கூட பார்த்தீங்கன்னா தருமபுரி அந்த மாதிரி தான் போகணும். ஸோ இப்போ நாங்கள் வந்து அப்படியே ஒரு ஸ்மால் ட்ரைவ் வந்தாவே ஒரு vlog போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் பர்கூர் வந்திருக்கோம். எப்போவுமே பஸ் ஸ்டாண்டுக்கு என்ட்ரன்ஸில் எப்படி இருந்தாலும் ஒரு இந்த தள்ளுவண்டி கடை அப்படின்றது இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாங்காய், கொய்யாக்காய், காட்டு நெல்லிக்காய் இது 3மே வச்சுருந்தாப்பில். ஸோ அவர்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா கிளைமேட் நல்லாயிருக்கு, சில் கிளைமேட், ஈவினிங் கிளைமேட் நல்லாயிருக்கு அப்படின்றதுக்காக தான் அப்படியே கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். பூக்கடைங்க இந்த பக்கம், அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. பூக்கடைங்க எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. ஒவ்வொருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆயுத பூஜை இல்லையா? ஸோ ஆயுத பூஜைனால எக்கச்சக்கமான ரேட்டு எப்போவுமே யூஸ்வலாக இருக்கும் இல்லைங்களா? 600, 400, 300 அந்த ரேஞ்சிலே வந்து ப்ரைஸ் ரேஞ்சில் துணியெல்லாம் பூக்கெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை நம்ம அப்படியே பார்த்துட்டு அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லெஃப்ட் சைட்லையுமே வந்து பூக்கடை தான். அந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றி ஃபுல்லாகவே வந்து பூக்கடை தான். அதுக்கப்புறம் வந்து சிம்பிள் தான். ஏன்னா இது வந்து பால் அபிஷேகம் பண்ணணும் வீக்லி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் அம்மா வந்து இங்கே நம்ம வந்து வருவோம். ஸோ அப்போ எனக்கு ஒரு இனிமையான தருணம். அப்போ பஸ்ஸில் தான் வருவோம். ஸோ இங்கே தான் பஸ்ஸில் இறங்கி இந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து லெஃப்ட்டில் போகணும்னு வச்சிங்களா ஒரு கோயில் இருக்கும். அங்கே போய்ட்டு நம்ம வந்து பாலாபிஷேகம் பண்ணுறதுக்கு போயிட்டு வருவேன். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் ஒன்று கட்ட போகிறாங்களாம். ஸோ அதுக்காக வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு லென்த்தியாக இருக்குங்க, பெருசாக இருக்குது. அந்த ஹோட்டல் வந்து இப்போ ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது நம்ம கட்டி முடிச்சக்கப்புறமா நம்ம ஒரு சின்ன vlog மாதிரி போடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பஸ்ஸுங்க நிற்கக்கூடிய இடம். ஸோ இங்கேருந்து வெளியிலேருந்தே ஆளுங்களை வந்து ஏற்றிட்டு போகக்கூடிய ஒரு பகுதி. பாருங்கள் எவ்வளோ பேர் ஏறிட்டுருக்காங்க. இங்கேருந்து திருப்பத்தூர், அதாவது புதுசாக வந்து டிஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகிறதுக்கான வண்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய ஆட்டோக்கள். ஸோ வழி நமக்கு தெரியல அப்படின்னா இவங்ககிட்ட போகணும்னா ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு ரூட்ஸ் கரெக்டாக சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஆட்டோக்கள் அதே மாதிரி பொன்மணிச்சம்பளம் பொரிச்சித்தருடைய சிலை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் இதாங்க ஃபுல் 360 டிகிரி நம்ம எடுக்கப்பட்ட பஸ் ஸ்டாண்டுடைய கேப்சுரேஷன். இது முடிஞ்சதுக்கப்புறமா நாம் மார்க்கெட், அதாவது துணி மார்க்கெட். நீங்கள் இந்த ஸ்டார்ட்லேருந்து இங்கே நான் போய்ட்டு நம்ம டீ சாப்பிட்றோம் இல்லைங்களா, இந்த இடத்துலேருந்து கம்ப்ளீட்லி அந்த பக்கம் நீங்கள் போயிட்டீங்கன்னாக்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா துணி கடை தாங்க. கம்ப்ளீட்லி துணி கடைங்க இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம ஒரு vlog-ஆக போடுறதுக்காக தான் நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ இது ஒரு சின்ன கிளிப்பிங் கேப்சராக போட்டிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அக்கா எவ்வளோ நேரம் ஆகும் இது கட்டி முடிக்கிறதுக்கா?
அப்படியா? கட்டுறதுக்குண்ணா எவ்வளோ கட்டுவீங்க? அவ்வளோதான். சரிங்கக்கா, சரிங்க, நன்றிக்கா. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அதே மாதிரி ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நாம் துணி கடைங்க விலாக் பார்க்க போகிறோம். கண்டினியூ.